வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் நீண்ட காலமாக ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக இருந்து வருகிறது. பிப்ரவரி 26 அன்று அது ஒரு மிகப்பெரிய மோதலாக மாறியிருக்கிறது. பிற்பகல் வேளையில் பிரதான வாயிலுக்கு வெளியே 5 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்கம், அதாவது JNUSU, மத்திய டெல்லியில் உள்ள கல்வி அமைச்சகத்திற்கு நீண்ட அணிவகுப்பு நடத்த திட்டமிருந்ததற்கு முன்பே விரைவு நடவடிக்கை படை வீரர்களால் நிறுத்தப்பட்டிருந்தனர். சுமார் 400 முதல் 500 மாணவர்கள் கூடி பிற்பகல் 3:20 மணிக்கு பிரதான வாயில் வழியாக வெளியேறினார்கள். வடக்கு வாயிலிருந்து போலீசார் அவர்களை உள்ளே தடுத்து அவர்களை உள்ளே தள்ளியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நடந்த மோதல்களில் இரு தரப்பினரும் காயமடைந்ததாக கூறினர். மாணவர்கள் அதிகப்படியான பலத்தை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. போராட்டக்காரர்கள் அதிகாரிகள் மீது குச்சிகள் மற்றும் காலணிகளை வீசியதாகவும் அவர்களில் சிலர் கடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோக்களில் ஆண் அதிகாரிகள் பெண் மாணவர்களை இழுத்துச் செல்வதை காட்டியது. காவல்துறையினரால் பரப்பப்பட்ட தனித்தனி காட்சிகள் மாணவர்கள் அதிகாரிகளை எதிர்கொள்வதை காட்டியது. இரவு நேரத்தில் 51 பேர் கைது செய்யப்பட்டனர். முதலில் வசந்த் குஞ்ச் வடக்கு மற்றும் கபோஷரா காவல் நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மேலும் FIR பதிவு செய்யப்பட்டது. மறுநாள் காலை JNUSU தலைவர் அதிதி மிஸ்ரா மற்றும் முன்னாள் தலைவர் நிதிஷ்குமார் உட்பட 14 பேருக்கு பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த பேரணி திடீரென வெடித்ததல்ல. பிப்ரவரி 3ஆம் தேதி நவம்பர் 2025 போராட்டத்தின் போது நாச வேலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் பல்கலைக்கழக நிர்வாகம் 5 மாணவர்களை வெளியேற்றியது. அவர்களில் 4 தேர்ந்தெடுக்கப்பட்ட JNUSU நிர்வாகிகள் டாக்டர் BR அம்பேத்கர் மத்திய நூலகத்தில் CCTV கம்பிகளை வெட்டுவதற்காக தளவாடங்கள் மீது ஏறியதாகவும், முக அங்கீகார தொழில்நுட்பம் அடிப்படையிலான அணுகல் வாயில்களில் பேனல்களை அகற்றியதாகவும், பாதுகாப்பு பணியாளர்களை ஒட்டுமொத்தமாக மிரட்டியதாகவும் வெளியேற்றிய உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. நவம்பர் 21, 2025 அன்று நூலகத்தில் சுமார் ₹20 லட்சம் செலவில் நிறுவப்பட்ட FRT அடிப்படையிலான அணுகல் வாயில்களை சேதப்படுத்தியதாக நிதிஷ்குமார் குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளது. அவர் அதிதி மிஸ்ரா, கோபிகா பாபு, சுனில் யாதவ் மற்றும் டேனிஷ் அலி ஆகியோருடன் சேர்ந்து FRT அமைப்பை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாணவர்களும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் இந்த கருத்துக்களை வித்தியாசமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் JNSU தலைவர்கள் தனஞ்சய் பண்டிட் மீது 1989ஆம் ஆண்டு பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையத்தினர் புகார் அளித்திருந்தார்கள். ஃப்ரண்ட்லைனிடம் பேசிய அவர்கள் துணைவேந்தரின் அறிக்கைகள் பாட்காவை விட அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தியதாக கூறியிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக காவல்துறை அல்லது JNU ஆசிரியர் சங்கம் ஒரு அறிக்கையில் காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்திருக்கிறது. இதுபோன்ற பேரணிகளை தடை செய்வதும் பின்னர் பேரணியில் ஈடுபடுபவர்களை தண்டிப்பதும் அவர்களுக்கு எதிராக அதிகப்படியான பலத்தை பயன்படுத்துவதும் டெல்லி காவல்துறையினுடைய வழக்கமாக அதனுடைய நடைமுறையாக ஒரு பகுதியாக மாறிவிட்டன. இந்த செயல்பாட்டில் இந்த சட்ட அமலாக்கத்தின் ஒரு கருவியாக அல்ல, மாறாக சர்வாதிகாரத்தின் ஒரு கருவியாகவும் அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட ஜனநாயக அரசியல் வேண்டும் என்றும் ஒட்டுமொத்தமாக இங்கே கூறப்படுகிறது. என்னவாக இருந்தாலும் இங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் அதனுடைய அடிப்படையில் அடிப்படை தேவைகள் இங்குடைய சட்டத்திட்டத்தின் கீழ் உகந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆனால் சட்ட ரீதியாக அதனை ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியாக்கும் போது மாணவர்களுடைய பாதுகாப்பும் இங்கே கேள்விக்குறியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது சட்ட அமலாக்கத்தினுடைய ஒரு கருவியாக அல்ல, மாறாக சர்வாதிகாரத்தினுடைய ஒரு கருவியாக பார்க்கப்படுகிறது என்றும், அரசியலமைப்பு ரீதியாக உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஜனநாயக உரிமைகளை தடுக்கும் ஒரு கருவியாக மாறிவிட்டது என்றும் கூறப்படுகிறது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட அனைத்து மாணவர்களையும் உடனடியாக விடுவிக்கவும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.